வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம போபா டீ இல்லைனா பபிள் டீ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. முதல்ல வந்து போபா டீயில் இருக்கக்கூடிய அந்த உருண்டைகளை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து மரவள்ளி கிழங்கோட மாவில் தான் செய்வாங்க. எனக்கு வந்து அந்த மாவு கிடைக்கல, அதனால் நான் இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி வச்சு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 170 கிராம் இருக்குது. இப்போ நம்ம இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து ஒரு சல்லடைக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து சுடு தண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இது வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து பிசைறதுக்காக நான் வந்து மொத்தம் 1 கப் எக்ஸ்ட்ரா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா இது வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சிடலாம். நான் வந்து சின்ன கருப்பு கடலை சைஸ் அளவுக்கு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் மாவு எடுத்து கையில் வச்சு நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு கிச்சன் கவுண்டர் டோப்புக்கு மாற்றிட்டு நீளவாக்கில் நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கத்தி வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சின்ன துண்டுகளையும் எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டைகளாக பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலேயும் இதே மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து எல்லா மாவுலையும் இதே மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை வந்து வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணியை வந்து கொதிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை வந்து இப்போ இதில் போட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நாம் வந்து இந்த உருண்டைகளை போடணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று இது வந்து ஒட்டிக்கும். சேர்த்துட்டு இப்போ இது வந்து மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் பவுல்ஸ் எல்லாம் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இது வந்து ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இது வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதில் உள்ள தண்ணியை வந்து வடிகட்டிட்டு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா உருண்டைகளையும் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பொடிச்ச வெல்லம் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இதில் உள்ள இனிப்பெல்லாம் வந்து அந்த உருண்டைக்குள்ளே வந்து நல்லா இறங்கும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இது வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வெந்து நல்லா வற்றி வந்திருக்கு. பாருங்கள், நம்ம சேர்த்து வெல்லத்தோட சிரப்பு வந்து உள்ளே வந்து நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆறட்டும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மொத்தம் 2 ரெசிபி பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து போபா டீ வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்து ஒரு கிளாஸில் 2 டீ பேக் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது வந்து நல்லா ஊறி வரட்டும். இப்போது 5 நிமிஷம் கழித்து நம்ம இது வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இல்லைனா நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வந்து 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நாம் வந்து போபா டீ வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக
ஒரு கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளாக் டீயை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப பால் சேர்த்துக்கோங்க. குளிர்ந்த பாலாக எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம போபா டீ வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ரெண்டாவது ரெசிபிக்காக நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு குளிர்ந்த பால் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போன்விட்டா இல்லைனா பூஸ்ட் இல்லைனா ஹார்லிக்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இனிப்புக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோல்டு காஃபியை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம போபா காஃபி அதுக்கப்புறமா போபா டீ வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.